தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணியினர் கைது செய்து மண்டபங்களில் அடைத்த போலீசார். ஆட்டு மந்தை அருகே உள்ள மண்டபத்தில் அடைத்து வைத்ததால் வெடித்த சர்ச்சை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் மதுரையிலிருந்து சென்னை வரை அந்த மாணவிக்கு நீதி கேட்டு பேரணி நடத்த பாஜக திட்டமிட்டிருந்தது. மதுரையில் தொடங்கி திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னைக்கு சென்றடைந்து அங்கு ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டது. மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள செல்லத்தம்மன் கோவில் முன்பாக பாஜக மகளிர் அணி சார்பில் நீதி கேட்கும் பேரணி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் தடையை மீறி பேரணி நடத்துவதாக கூறிய பாஜகவினர் செல்லத்தம்மன் கோவில் முன்பாக திரண்டு நின்று திமுக அரசை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய குஷ்பு உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து சிம்மக்கல் பகுதியில் உள்ள பல்வேறு மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பாஜக மகளிரணி நிர்வாகி குஷ்பு, மாநில மகளிரணி தலைவர் உமாரதி உள்ளிட்ட மகளிர் அணியினர் மதுரை சிம்மக்கல் ஒர்க் ஷாப் ரோடு பகுதியில் உள்ள 1000 வீட்டு யாதவர் ஆட்டுமந்தை திருமண மண்டபத்தில் அடைத்தனர். முன்பக்கம் ஆட்டுமந்தை, அதைத் தொடர்ந்து திருமண மண்டபம் இருப்பதால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் தங்களை ஆட்டுமந்தையில் அடைப்பதா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆட்டுமந்தை இருப்பதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு ஆடுகள் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருப்பதால் தொந்தரவாக இருப்பதாகவும் தங்களுடைய போராட்டத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று இப்படி செய்வதாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டினர். இதனால் காவல்துறையினருக்கும் பாஜக மகளிரணி நிர்வாகிகளுக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதற்குள்ளாக ஆட்டுமந்தை பகுதியில் அடைத்து வைப்பதா என்று எதிர்ப்பு தெரிவித்து மண்டபம் முன்பு போராட்டம் நடத்திய மற்ற பாஜகவினரும் கைது செய்யப்பட்டனர். இப்படி தொடர்ச்சியாக பரபரப்பாகவே காணப்பட்ட அந்த பகுதியில் குறிப்பிட்ட அந்த ஆட்டு மந்தையில் மேலும் 300 செம்மறி ஆடுகளை அழைத்து வந்து அடைத்தது சர்ச்சையை மேலும் கிளப்பியது. அப்போது மண்டபத்தின் முன்பாக கூடியிருந்த பாஜகவினருக்கும் ஆட்டுமந்தையில் உள்ளவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் அழைத்து வரப்பட்டு மண்டபம் அமைந்திருக்கும் மந்தைக்குள் கொண்டு சென்றதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மதுரையில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்ட நீதி கேட்கும் பேரணியின் போது குஷ்பு தடுமாறி கீழே விழுந்தது. ஆட்டுமந்தை அமைந்திருக்கும் மண்டபத்தில் குஷ்பு உட்பட பாஜக மகளிர் அணியினர் அடைத்து வைக்கப்பட்டது என்று அடுத்தடுத்து நடைபெற்ற நிகழ்வுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன.